சுவாமி சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா. பொதுவாக சபரிமலை யாத்திரைக்கு போகும் ஐயப்ப பக்தர்கள் ஐயப்ப சாமியை பார்த்துட்டு தரிசனம் முடிச்சுட்டு திரும்பி வீட்டுக்கு வரும்போது அதுக்கு முன்னாடி திருச்செந்தூர் முருகர் கோயில், குற்றாலம் சிவன் கோயில், குற்றாலம் அருவியில் குளிக்கிறது, ப்ளஸ் கன்னியாகுமரியில் சூரிய உதயம் ஆர் சூரிய அஸ்தமனம் டிபெண்ட் அப்பான் அவங்களுடைய டைமுக்கு ஏற்ற மாதிரி அதெல்லாம் பார்த்துட்டு மற்ற சில கோவில்கள் இதெல்லாம் பார்த்துட்டு ரிட்டர்ன் வர்றது வழக்கம். கடந்த 2 நாளாக சபரிமலையில் இருக்க பக்தர்களுக்கு இந்த திருநெல்வேலி, தென்காசி, திருச்செந்தூர், குற்றாலம், கன்னியாகுமரி மற்றும் அதை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு பெய்த கனமழை பற்றிய வெள்ள அபாய எச்சரிக்கை அண்ட் வெள்ள பாதிப்புகள் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. ஸோ இந்த சபரிமலையில் இருக்கக்கூடிய இப்போ கரண்ட்டாக சபரிமலையில் இருக்கக்கூடிய இந்த ஐயப்ப பக்தர்கள், இந்த மாதிரியான பிளானில் இருக்கக்கூடிய ஐயப்ப பக்தர்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வீட்டில் இருக்கவங்க தயவு செய்து அவங்கள தொடர்பு கொண்டு அவங்களுக்கு இந்த தகவல்களை பகிர்ந்துக்குங்க. ஸோ இந்த வீடியோஸ், இந்த மாதிரியான வீடியோஸ், இந்த எச்சரிக்கை வீடியோஸை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுடைய டூர் பிளானை கேன்சல் பண்ணுவாங்க. சபரிமலையில் ஐயப்பனை பார்த்துட்டு நேராக வீட்டுக்கு வந்து சேருவாங்க. இதை நேற்றிலிருந்தே திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய மக்களும் சில கோவில் நிர்வாகிகள், பக்தர்கள் அனைவரும் திருச்செந்தூரில் இருந்து பல பேர் திருச்செந்தூர் கோவிலும் வெள்ளம் சேதாரம் ஆகிருக்குது, வெள்ளங்கள் இங்கே சுற்றி இருக்குது அப்படின்னு சொல்லி பல நியூஸ் அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க. எங்களுடைய இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், இதை நிறைய பேருக்கு பகிருங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. தயவு செய்து அதே தான் நானும் சொல்கிறேன். இந்த வீடியோவும் ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு பகிருங்க. எஸ்பெஷலி வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமிமார்களுடைய ஃபேமிலிஸு, சபரிமலையில் இருக்கக்கூடிய இப்போ கரண்ட்டாக நேற்று இன்னைக்கு நாளைக்கு சபரிமலையில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான பக்தர்களுக்கு இந்த தகவலை பகிருங்க. ஏன்னா இப்போ பெய்திட்டு இருக்க மழை இன்னும் நிற்கவே இல்லை, வெள்ளங்களும் நிற்கவே இல்லை. இந்த சேதாரம் அட்லீஸ்ட் ஒரு 20ஆம் தேதி வரைக்குமாவது வெள்ளங்களாகவே இருக்கும். இவங்க ட்ராவல் பண்ணி வரதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் போகும். ஏற்கனவே திருச்செந்தூர்லேருந்து செந்தூர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் எக்மோருக்கு போக வேண்டியது பகுதியிலேயே நிற்கிது. அந்த ட்ரெயின் நேற்று நைட்டு 8:30 கிளம்புனது 9:30 மணிக்கே 1 ஹவர்லேயே ஸ்ரீ வைகுண்டத்தில் நின்று இப்போ வரைக்கும் அங்கேருந்து நகரவே இல்லை. ஸோ இந்த மாதிரி பல சிக்கல்கள் இருக்குது. ஸோ ட்ரெயினில் யாத்திரை டிக்கெட் புக் பண்ணியிருந்த மக்கள் ட்ரெயினுடைய சிச்சுவேஷன் என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். ரிட்டர்ன் போக முடியாத சூழ்நிலை இருக்கும். ஸோ தயவு செய்து அவங்கவுங்க சொந்தங்கள், அவங்க மக்களுக்கு இந்த மாதிரியான தகவல்களை அப்டேட் பண்ணுங்கள், அதெல்லாம் கொடுங்க. அதுக்கேற்ற மாதிரி சபரிமலை பக்தர்கள் அவங்க பிளானை ஏதாவது ப்ரோக்ராமை சேஞ்ச் பண்ணுறதோ இல்லை பிளானை மாற்றிக்கிறதோ கொஞ்சம் எச்சரிக்கையாக வீடு வந்து சுவாமி சரணம் சுவாமி எந்த வண்டியும் வராதிங்க. நீங்கள் சபரிமலையிலேருந்து வாரீங்க நேராக ஊரை பார்க்க போங்க, வேறு எங்கேயும் சுற்றி பார்க்கணும் எதுவும் நினைக்காதீங்க. கன்னியாகுமரியும் இதே நிலமை தான். திருச்செந்தூர் இப்போ பயங்கர மோசமாக இருக்குது. தயவுசெய்து யாரும் திருச்செந்தூருக்கு வராதிங்க. மெக்கானிக்கலோ எலக்ட்ரிஷியனோ யாரும் கிடையாது. நன்றி. வணக்கம். டிடிடிஓ 24/7 தமிழ்நாடு அனைத்து சொந்தங்களுக்கும் காலை வணக்கம். நான் தூத்துக்குடி மாவட்டத்தில் சகரடேஷ். தயவுசெய்து யாரும் திருச்செந்தூருக்கு வராதிங்க. நேற்று நைட்லேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த மெசேஜை மற்ற மாவட்டத்துக்கு ஃபார்வர்ட் பண்ணுவீங்களா இல்லை பண்ண மாட்டீங்களான்னு தெரியல. ஒரு அவசரமான பதிவு போட்டால் யாருமே ஃபார்வர்ட் பண்ண மாட்டேங்க. கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. திருச்செந்தூர் நிலைமை தலைகீழ போயிட்டுருக்கு. இன்னும் 1 லட்சம் லிட்டர் தண்ணி திறக்க போகிறாங்களா தாமிரபரணி ஆற்றுல.